வணக்கம். அதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறும் என போக்குவரத்து தொழில் சங்கத்தினர் அறிவிப்பு. நிதித்துறையுடன் ஆலோசித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. நிதி பகிர்வு தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு அமைச்சர் தென்னரசு பதிலடி. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை. அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட திராவிட மாடல் அரசு துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு முன்னதாக அறிவித்தது. ஆனால் பொங்கல் பரிசாக ரொக்கம் பணம் வழங்கப்படுவது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக ரேஷன் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் வரும் 10ஆம் தேதி அன்றே மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் வீடியோ விளக்கத்தை பதிவிட்டு, பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரொக்கம் வழங்கி இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது நமது திராவிட மாடல் அரசு என பதிவிட்டுள்ளார். பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசின் நிதியினை கொண்டு திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். நிதித்துறையிடம் ஆலோசித்த பின் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்தன. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசம் ஏற்படாததால் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனவரி 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தை அறிவித்தனர். போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவிட்டது. ஆனால் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்தன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செயலாளருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போக்குவரத்து தொழில் சங்கங்களுக்கு தமிழக அரசு மீண்டும் அழைப்பு விடுத்தது. இந்நிலையில் சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ள போக்குவரத்து தொழில் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தொழில் சங்கத்தினரின் கோரிக்கைகள் தொடர்பாக நிதித்துறையிடம் கலந்து ஆலோசித்த பின் நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர், வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவித்துள்ளது. தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற போவதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். பணிபுரிகின்ற பணியாளர்களுடைய அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய அகவிலைப்படியை உயர்த்தி தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்தில் அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும்
அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிட கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் மறுபடியும் பேசி முடிவெட்டப்படும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 1,10,00,000 மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும், தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலனை நியமித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறி நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை நடைபெற உள்ளதால் ஜனவரி 30, 31 ஆகிய தேதிகளில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சிபிசிஐடி எஸ்பி மாதவன் தலைமையிலான குழு அகமதாபாத்தில் முகாமிட்டுள்ளது. கனகராஜ், சாயான் உள்ளிட்டோரின் செல்போன் உரையாடல்கள், வாட்ஸ்அப் பரிமாற்ற விவரங்கள் அகமதாபாத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதேபோல் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற போது முக்கிய குற்றவாளிகளான சாயான், வாளையார் மனோஜ்குமார், உதயகுமார் ஆகியோர் மட்டுமே ஆஜராகினர். இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி பகிர்வு தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு புள்ளி விவரங்களுடன் விளக்கம் அளித்தார். ஒன்றிய அரசு இதுவரை தமிழகத்திற்கு 4.75 லட்சம் கோடி மட்டுமே கொடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிய நிதிகள் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைப்பதில்லை என தெரிவித்தார். நிதி நெருக்கடிக்கு இடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், கிராமப்புற வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்கும் நிதியை விட மாநில அரசு அதிக நிதி அளிப்பதாக தெரிவித்தார். நிதி கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லை. நமக்கு மத்திய அரசாங்கம் நம்ம கேட்டிருக்கோம் உரிய நிதி வரணும்னு சொல்லி. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த பணத்தை கூட கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் 2000 கோடி ரூபா நம்ம அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் இதுவரை நம்ம கேஷ் ரிலீஃபே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிக்ஜாம் புயலுக்காக 1486 கோடி ரூபாய், அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளங்களுக்கு உடனடி நிவாரணம் 541 கோடி ரூபாய் கேஷ் ரிலீஃபாக இதுவரை பார்த்தீங்கன்னா 2027 கோடி ரூபாய் நாம் உடனடியாக அவர்களுக்கு நாம் கொடுத்துருக்கோம். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி லாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து முதலமைச்சரே முடிவெடுக்கலாம் என தெரிவித்திருந்தது. இதை எதிர்த்து வழக்கறிஞர் ML ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டனர். மேலும் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியானது என தீர்ப்பளித்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து
ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. இக்குழுவின் உறுப்பினர்களாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட 7 பேர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த குழுவில் உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டம் 2 முறை நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த சட்டங்களில் திருத்தம், நிர்வாக கட்டமைப்பு மாற்றம் குறித்த பரிந்துரைகளை தெரிவிக்கலாம் என ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திட்டமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உங்கள் தொகுதியில் முதல்வர், கள ஆய்வில் முதல்வர் உள்ளிட்ட திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திட்டமாக உள்ளதாக தெரிவித்தார். சிறு மற்றும் குறுந்தொழில், வீடு பெயர் மாற்றிக்கொள்வது, நிறுவனங்களுக்கு தொழில் உரிமம் பெறுவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இன்றைக்கு மக்கள் இங்கே குறைகளை தீர்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மின்சார வாரியத்தின் சார்பில் இதுவரை பெறப்பட்ட மனுக்களில் 2-3 பேருக்கு இங்கேயே அதற்கான ஆணைகளை தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மையங்களுக்கு வருபவர்களுக்கு இன்றைக்கே அவர்களுடைய புகார்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு தீர்வும் காணப்படுகிறது. அந்த வகையில் மக்களுடன் முதல்வர் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திட்டமாக இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திருக்கோயில்கள் மற்றும் பக்தர்கள் சார்பில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக 10 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பும் பணியை வானகரம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை ஆலோசித்து சிறந்த முறையில் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய இலக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அதில் கூடுதல் பணிகளாக குளிர்சாதனம் செய்கின்ற பணியும் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிடைத்த அனுபவத்தை வைத்து பேருந்து இயக்கப்படுகின்ற பொழுது பயணிகளுக்கு தேவையான பல்வேறு கட்டமைப்பு வசதிகளையும் கூர்ந்து ஆலோசித்து தனியார் ஆலோசனைகளையும் பெற்று சிறந்த முறையில் அந்த பேருந்து நிலையத்தை இயக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேலும் நிறைவுபடுத்தும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும், தமிழகத்தின் வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வகித்து பேசிய தொல் திருமாவளவன், தமிழகத்துக்கு நிதி வழங்க முடியாது என கூற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு யார் அதிகாரம் வழங்கியது என கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துணிச்சலுடன் எதிர்த்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி இதனை தெரிவித்தார். பிரதமர் அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது வந்தார். எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது வருகிற பொழுது எங்களுடைய சில கருத்துக்களுக்கான எதிர்ப்பு நிலையை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போது எதிர்ப்பை நாங்கள் காண்பித்தோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. எனவே எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 31 மாத காலத்திலே தமிழகத்தை மிகப்பெரிய அமைதி பூங்காவாக எந்த விதமான இங்கே மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக மக்களை வைத்துக் கொண்டு சகோதர பாணியிலே மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தாலே தான் இந்தியாவிலேயே தொழில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற முடிவுக்கு உலக முதலீட்டாளர்கள் இங்கே தொழில் வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள் அல்ல. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து வரும் 8ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து 8ஆம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலோசனை முடிவடைந்த பின்னர் சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தொழிற்சாலை அதிபரை மிரட்டும் நோக்கில் எடுத்து வரப்பட்ட நாட்டு வெடிகுண்டு பிரபல ரவுடியின் காலிலேயே விழுந்து வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ராமநாதபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலை அதிபரை மிரட்டும் நோக்கில் தனது கூட்டாளியுடன் 2 சக்கர வாகனத்தில் வந்த பிரபல ரவுடி சுகன் தான் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டை தொழிற்சாலை வாயிலில் வீச முயற்சி செய்துள்ளார். அப்போது வெடிகுண்டு எதிர்பாராத விதமாக ரவுடி சுகன் காலில் விழுந்து வெடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த ரவுடி சுகனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டு வெடிகுண்டு வீசிய ரவுடி சுகன் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட 36 ஊராட்சிகளில் பணிகள் நடக்காமலேயே பணி நடைபெற்றதாக கணக்கு எழுதி முறைகேடு செய்வதாகவும் மக்கள் நல பணிகளை செய்யாமல் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் செயல்படுவதை கண்டித்தும் ஊழல் அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த பேக்கரி உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மதுரையை சேர்ந்த அப்சல் சலீம், பிரபாகரன், அந்தோணி செல்வகுமார் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி பூங்கா அருகில் 1,94,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுக்கோட்டை நகராட்சி சார்பில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. இதனை சென்னையில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் திறந்து வைக்கப்பட்ட நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கிளாசிக் மற்றும் அயல்நாட்டுக்காரர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் துவங்கிய இந்த கண்காட்சியினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கண்காட்சியில் கோவை, பல்லடம், திருப்பூர், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் தங்களது பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றது. சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது.
திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வழக்கறிஞர்கள் வழக்காடுவதற்கும் நகர வளர்ச்சிக்காகவும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் வேண்டி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்திலேயே வாணியம்பாடி பகுதியில் வாணியம்பாடியில் மட்டும்தான் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கிடையாது. அதே போல தமிழ்நாடு அளவில் ஒரு சில இடங்களை தவிர்த்து இடங்களிலெல்லாம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சூழல் வாணியம்பாடியில் இல்லாதான் இங்கு மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். அதனால் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். அனைவருடைய ஆதரவும் கேட்டு உள்ளோம். இந்த நீதிமன்ற புறக்கணிப்பானது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை கால வரையறையின்றி நீதிமன்ற புறக்கணிப்பை நாங்கள் செய்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே உள்ள கம்மாவான்பேட்டை கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயலட்சுமி, ஏழுமலை கம்மாவான்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று மிதிவண்டிகளை வழங்கினர். பின்னர் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தடுத்தல் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் என்ற வாசக வடிவில் மாணவிகள் அமர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை நவ இந்தியா பகுதியில் 40வது முறையாக 3 நாட்கள் நடைபெறும் கோக்லாம் எனும் கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இயற்கையான முறையில் கிடைக்கும் பூக்களை கொண்டு தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள், பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், பெண்கள் சுயமாக தயாரித்த கைவினை பொருட்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அம்மா சேவா அறக்கட்டளையின் தலைவர் சோனாலி பிரதீப் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் எதிரில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரையின் சொந்த செலவில் சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள CCTV கேமரா அறையை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளரும் 69வது வார்டு மாவட்ட உறுப்பினருமான சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் நகர அமைப்பு பிரிவு, வருவாய் பிரிவு மற்றும் பொறியியல் பிரிவு உள்ளிட்ட மாநகராட்சி துறை சம்பந்தப்பட்ட தங்களுடைய கோரிக்கை மனுக்களை உரிய அதிகாரிகளிடம் நேரடியாக வழங்கினார். இதில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதி ராஜபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 20 ஏக்கரில் பன்னீர் கரும்பு விவசாயத்தை செய்து வருகின்றனர். இந்த கரும்பு விவசாயத்தை மட்டுமே செய்து வரும் விவசாயிகள் வேறு தொழில் இல்லாமல் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த பன்னீர் கரும்பை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 1.87 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அறிவுசார் மையம் நூலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வந்த நடிகர்கள் சூர்யா, சென்றாயன், புகழ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் காலமானார். அவருடைய மறைவு பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் சென்னையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா நேரில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தரையில் சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்த அவர் பின்னர் கண்களை மூடி அழுதார். நேரில் அஞ்சலி செலுத்திய பின் பேசிய குக் வித் கோமாளி மூலம் கவனம் பெற்ற நடிகர் புகழ், கேப்டன் விஜயகாந்தை போல் KK நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் தினமும் மதிய உணவு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சென்றாயன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வெறும் சும்மா ஒரு 50 பக்கடா, ஒரு வாட்டர் பாக்கெட்டு, இதுதான் என்னோடய சாப்பாடு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு மீடியா எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு. அதனால் நான் இன்னையிலேருந்து நான் எடுத்திருக்க முடிவு, என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே இப்போ 50 பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே KK நகரில் என்னோடய ஆஃபீஸ்க்கு எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன்.
அது வந்து சரி ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ் கீழே வாங்க, கேகே நகரில். நான் வீடியோ இப்போ போடுறேன். எல்லாருமே வந்து வயிறார பசிக்கு சாப்பிட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசை. ஐயாவோட ஆசையும் அதுதான். கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது இதுதான். என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன். மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு. இதுக்கப்புறம் வர எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் எல்லாருமே பண்ணணும் இதை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தென் கொரியாவுக்கு சொந்தமான 2 தீவுகளை நோக்கி வடகொரியா திடீரென ஷெல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தென் கொரியாவிற்கு சொந்தமான யோன் பியோங் தீவுக்கு அருகில் வடகொரியா தாக்குதல் நடத்தியுள்ளது. பீரங்கிகள் மூலம் 200க்கும் மேற்பட்ட ஷெல் குண்டுகளை தென்கொரிய தீவுகளை நோக்கி வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா தென்கொரியா அண்மையில் கூட்டு போர் பயிற்சி மேற்கொண்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. வடகொரியாவின் தாக்குதலில் மக்கள் யாருக்கும் பாதிப்பில்லை என்று தென்கொரிய தலைமை தளபதி தகவல் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் இந்த நடவடிக்கை கொரிய தீபகற்பத்தில் அமைதியை அச்சுறுத்தும் மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும் ஆத்திரமூட்டும் செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறும் என போக்குவரத்து தொழில் சங்கத்தினர் அறிவிப்பு. நிதித்துறையுடன் ஆலோசித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. நிதி பகிர்வு தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு அமைச்சர் தென்னரசு பதிலடி. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை. அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.